வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி குழந்தைக்கும் பெரியவங்களுக்கும் 2 பேர்த்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் பவுடர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குட்டி குழந்தைக்கு நம்ம பார்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பச்சை பால் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. இது பாதாம் எண்ணெய். இந்த பேக் நான் நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் இல்லை பெரிய ஷாப்பில் இது உங்களுக்கு அவைலபிள்னா நீங்கள் அப்படி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ மெஷர்மெண்ட் பால் 3 ஸ்பூனு, ஆயில் 1 ஸ்பூனு, தேன் 1/2 ஸ்பூன். நீங்கள் பாலோட அளவு அதிகப்படுத்துனீங்கன்னா மற்ற 2 இன்க்ரீடியண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு அதிகப்படுத்திக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இது பிறந்த குழந்தை 1 மாதம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த பேக் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எடுத்தோடனே குழந்தைக்கு உடம்பு முழுக்க அப்ளை பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு கையிலையோ கால்லையோ ஒரு 2-3 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தை நார்மலாக இருக்காங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உடம்பு முழுக்க இந்த பேக் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா குழந்தை நல்ல கலர் கொடுக்கும். உங்களுக்கு கருப்பாக எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் இல்லை நார்மலாக மாநிறத்தில் குழந்தை பிறந்திருந்தாலும் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா குழந்தை நல்லாவே கலர் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா காட்டனில் டிப் பண்ணிட்டு லைட்டாக பிழிஞ்சிட்டு நீங்கள் குழந்தையோட உடம்பு முழுக்க இதை தேய்ச்சி விட்டுறலாம். வாட்டர் ப்ரூஃப் ஷீட் போட்டு அதில் குழந்தைய படுக்க வச்சு இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இது நம்ம தேய்க்கிற ஆயிலோ இந்த பால் மிக்சிங் பால் இருக்கு இல்லையா, இது குழந்தைக்கு நம்ம டவலோ காட்டன் கிளாத் ஏதாவது போட்டு அதில் படுக்க வச்சோம் அப்படின்னா இது அப்படியே இழுத்துக்கும், அந்த டவல் இழுத்துக்கும். ஸோ அதனால் வாட்டர் ப்ரூஃப் ஷீட்டு வச்சு நீங்கள் குழந்தைய படுக்க வச்சு இதை ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா உடம்பு முழுக்க தேய்ச்சிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு நார்மலாக நீங்கள் சுடு தண்ணி இல்லை பச்சை தண்ணி அதுக்கப்புறம் எப்பயும் யூஸ் பண்ணுற சோப்பு இல்லை பாடி வாஷு எதுனாலும் நீங்கள் வச்சு குழந்தைய குளிக்க வச்சுக்கலாம். இது 1 இயர் வரையிலும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். 1 இயருக்கு அப்புறமா இப்போ நான் சொல்கிற பவுடர் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. 1 வயதுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கும் பெரியவங்க டீனேஜ் பசங்க பொண்ணுங்க எல்லாத்துக்குமே இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 100 கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். 100 கிராமுக்கு 10 பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அளவு அதிகப்படுத்துனீங்கன்னா பாதாமோட அளவையும் அதிகப்படுத்திக்கோங்க. இது இளம் சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இளம் சூட்டில் வெயிலில் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் போல் வச்சுட்டு நம்ம மிக்சியில் இதை பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்ததை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது நம்ம தேவையான அளவு 2 ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் நார்மலாக பெரியவங்களாகட்டும் இல்லை குழந்தை 1 வயதுக்கு மேலே உள்ள குழந்தைக்கு குளிக்க வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண கடலைப்பருப்பு பாதாம் பவுடர் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் பெரியவங்களாக இருக்கீங்க, ஒரு டீனேஜ் பசங்க பொண்ணுங்களாக இருக்கீங்க இல்லை பெரியவங்க நார்மலாக பெரியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த அரிசி மாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 வயசுக்கு அப்புறம் குழந்தைக்கு தேய்க்கிறீங்க அப்படின்னா அரிசி மாவை ஸ்கிப் பண்ணிடுங்க. பால் மட்டும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கட்டி இல்லாமல் கலந்துட்டு நீங்கள் குழந்தைக்கு தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சோப் தேய்ச்சி கூட நீங்கள் குளிக்க வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. குழந்தைக்கு தோல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அரிசி மாவு தேய்க்க வேண்டாம். பெரியவங்களாக இருந்தீங்க, உங்களால் ஃபேஷியல் பண்ண முடியலை, ஃபேஸ் பேக் எதுவும் போடுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த பேக் நீங்கள் ரெடி பண்ணி ரெகுலராக குளிக்கையில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. நான் தக்காளி மீதி இன்க்ரீடியண்ட்லாம் வச்சுட்டு நான் ஃபேஷியல் எப்படி பண்ணுறது வீட்லேயே பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் கண்டிப்பாக மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 2 வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.